Hello friends, welcome to Indian Jobs Mill. சென்னை இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட் இது பார்த்திங்கன்னா மீனம்பாக்கமில் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஸோ சென்னை ஏர்போர்ட்டில் நோட்டிஃபிகேஷன் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. டேரெக்டாக இன்டர்வியூ தான், அப்ளிகேஷன் ஃபார்ம் எதுவுமே நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. டேரெக்டாக அவங்க சொன்ன லொக்கேஷனுக்கு தேவைப்படுற டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே நீங்கள் ஒரிஜினல் எடுத்துகிட்டு போய்ட்டு இன்டர்வியூ அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கும். சரி, இன்டர்வியூ டேட் என்ன, டைமிங் என்ன, என்னென்ன போஸ்டிங் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க, அது எல்லாமே வந்து நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸோ இது ஒரு நல்ல ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி, யூஸ் பண்ணிக்கோங்க. பட் இது வந்து பார்த்திங்கன்னா பர்மனெண்ட் இல்லை, டெம்பரரி தான். எவ்வளோ நாள் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும்னு தெரியல. கண்டிப்பாக நீங்கள் வந்து இந்த ஜாபுக்கு அப்ளை பண்ணுங்கள். எலிஜிபிளாக இருந்தால் அப்ளை பண்ணுங்கள். இந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து நீங்கள் வேறு ஒரு ஏர்போர்ட் ஃபீல்டில் நீங்கள் ஒர்க் பண்ணோம் அப்படின்னு நினச்சிங்கன்னா அப்போ வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இது ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி, யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ என்னென்ன போஸ்டிங் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க, சேல்ரி என்ன, எவ்வளோ வேக்கன்சி இருக்குது, எல்லாமே வந்து நம்ம பார்க்கலாம். பொசிஷன் வந்து கஸ்டமர் ஏஜென்ட். இது பார்த்திங்கன்னா எனி டிகிரி முடித்தவங்க அப்ளை பண்ணலாம். அப்ளை பண்ணலாம். வித் டிப்ளமோ இன் ஐஐடியை வந்து கேட்டிருக்காங்க. ஸோ டிப்ளமோ, இந்த ஃபீல்டில் டிப்ளமோ, அப்படி இல்லைன்னா எனி டிகிரி முடித்தவங்க அப்ளை பண்ணலாம். சிம்பிளாக சொல்லணும்னா எனி டிகிரி முடித்தவங்க அப்ளை பண்ணலாம். சேல்ரி வந்து 21,000 இருக்கும். மந்த்லி சேல்ரி 21,000 கொடுத்துருக்காங்க. வேக்கன்சி வந்து 332 வேக்கன்சி இருக்குது ஃப்ரெண்ட்ஸ், கஸ்டமர் ஏஜென்ட்டுக்கு. இப்போ அப்பர் ஏஜ் லிமிட் பொறுத்தவரையில் ஜென்ரலுக்கு 28 கொடுத்துருக்காங்க. ஓபிசிக்கு 31 வரையும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். எஸ்சி எஸ்டிக்கு 33 வந்து கொடுத்துருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வாக்கின் டேட் அண்ட் டைமிங், அதாவது இன்டர்வியூ டேட் அண்ட் டைமிங் என்ன, அட்ரஸ் என்னென்னு கொடுத்துருக்காங்க. அட்ரஸ் வந்து சேம் தான் எல்லா போஸ்ட்டுக்கும். இன்டர்வியூ டேட் அண்ட் டைமிங் மட்டும் ஒரு போஸ்ட்டுக்கும் மாறும். அதை நீங்கள் கிளியராக செக் பண்ணிவிட்டு போய் அட்டன் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். கஸ்டமர் ஏஜென்ட்டுக்கு பொறுத்தவரையில் May 9 வந்து இன்டர்வியூ கண்டக்ட் பண்ணுவாங்க. காலையில் 9 மணிலேருந்து 12 மணி வரையும். எந்த அட்ரஸ்லன்னு பார்த்தீங்கன்னா ஏர் இண்டியா ஸ்டாஃப் ஹவுசிங் காலனி, ஜிஎஸ்டி ரோட், மீனம்பாக்கம், சென்னை. இந்த அட்ரஸில் தான் உங்களுக்கு இன்டர்வியூ கண்டக்ட் பண்ணுவாங்க. ஸோ இன்டர்வியூ அட்ரஸ் வந்து சேம் தான், டேட் அண்ட் டைமிங் மட்டும் மாறும், அதை செக் பண்ணிக்கோங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா யூட்டிலிட்டி ஏஜென்ட் கம் ரேம்பர் டிரைவர். இதுக்கு 10th ஸ்டாண்டர்ட் பாஸ் பண்ணி ஹெவி மோட்டார் வெஹிக்கல் ஒரிஜினல் டிரைவிங் லைசன்ஸ் இருந்தால் நீங்கள் அப்ளை பண்ணலாம். 19,000 சேலரி கொடுத்துருக்காங்க. 36 வேக்கன்சி இருக்குது. ஏஜ் லிமிட் கொடுத்துருக்காங்க. இன்டர்வியூ டேட் அண்ட் டைமிங் கொடுத்துருக்காங்க. அட்ரஸ் சேம் தான், நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. அதுக்கடுத்து ஹேண்டிமேன். இதுக்கு 10th ஸ்டாண்டர்ட் பாஸ் பண்ணி லோக்கல் லாங்குவேஜ் தெரிஞ்சால் நீங்கள் அப்ளை பண்ணலாம். கண்டிப்பாக ஹிந்தி லாங்குவேஜ் வந்து தெரிஞ்சிருக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இங்கிலீஷ் வந்து ஓரளவுக்கு பேசிடுவோம், ஹிந்தி லாங்குவேஜ் வந்து கட்டாயம் தெரிஞ்சிருக்கணும். ஏன்னா அது வந்து இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட் இல்லையா. ஸோ நிறைய பேர் வருவாங்க. கண்டிப்பாக நம்மளுக்கு ஹிந்தி லாங்குவேஜ் வந்து பேச தெரிஞ்சிருக்கணும். லோக்கல் லாங்குவேஜ் கட்டாயம் தெரிஞ்சிருக்கணும், அதை பார்த்துக்கோங்க. இதுக்கு சேலரி 17,000 ரூபாய் கொடுத்துருக்காங்க. 494 வேக்கன்சி இருக்குது. ஏஜ் லிமிட் என்னென்னு கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி இதுக்கான அட்ரஸ் கொடுத்துருக்காங்க. இன்டர்வியூ டேட் அண்ட் டைமிங், அட்ரஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க, செக் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ எப்படி ப்ரோ செலக்ட் பண்ணுவாங்க, செலெக்ஷன் ப்ரொசீஜர் எப்படி இருக்கும், அதை வந்து நம்ம பார்க்கலாம். ஜஸ்ட்டு இன்டர்வியூ மட்டும்தான் ஃப்ரெண்ட்ஸ். பர்சனல் இன்டர்வியூ, குரூப் டிஸ்கஷன், அது மட்டும்தான் கண்டக்ட் பண்ணுவாங்க. செலெக்ஷன் ப்ரொசீஜர் பொறுத்தவரை கஸ்டமர் ஏஜென்ட்டுக்கு மேல் அண்ட் ஃபீமேல் 2 பேருமே வந்து அப்ளை பண்ணலாம். ஸோ நேச்சர் ஆஃப் ஜாப் ஃபங்க்ஷன் எப்படி இருக்கும், ஸோ என்ன மாதிரியான வேலைகள் இருக்கும் இந்த ஜாபுக்கு, அதை வந்து கொடுத்துருக்காங்க. டீட்டெயிலாக செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இதுக்கு பர்சனல் இன்டர்வியூ, குரூப் டிஸ்கஷன் மட்டும் கண்டக்ட் பண்ணுவாங்க. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா யூட்டிலிட்டி கம் ஏஜென்ட் கம் ரேம்ப் டிரைவர். இதுக்கு என்னென்ன செலெக்ஷன் ப்ராசஸ் இருக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா ட்ரேட் நாலேஜ் அண்ட் டிரைவிங் டெஸ்ட் வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா ஸ்க்ரீனிங்கில் ஜென்ரல் நாலேஜ் அண்ட் டிரைவிங் ரிலேட்டடாக கண்டக்ட் பண்ணுவாங்கன்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கடுத்து ஹேண்டிமேனுக்கு வந்து சேம் தான், ஸ்க்ரீனிங்கில் இங்கிலீஷ் பேராகிராஃப் ரீடிங், ஜென்ரல் நாலேஜ். அதுக்கடுத்து ஃபிசிக்கல் என்டூரன்ஸில் வெயிட் லிஃப்டிங், ரன்னிங் வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ எப்படி அப்ளை பண்ணணும் அது வந்து பார்க்கலாம். ஸோ அந்த லொக்கேஷனில் உங்களுக்கு இன்டர்வியூ வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க இல்லையா, அட்ரஸ் வந்து சேம் தான். அந்த அட்ரஸுக்கு பார்த்திங்கன்னா நீங்கள் அப்ளிகேஷன் ஃபார்மை ஃபில் பண்ணி தேவைப்படுற ஒரிஜினல் டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே நீங்கள் அது கூட அட்டாச் பண்ணி அந்த அட்ரஸுக்கு பார்த்திங்கன்னா நீங்கள் டேரெக்டாக போய்ட்டு இன்டர்வியூ அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்ளிகேஷன் ஃபீஸ் இருக்கான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இருக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் வந்து டிடி எடுக்கிற மாதிரி இருக்கும். 500 ரூபாய் வந்து டிடி எடுக்கிற மாதிரி இருக்கும். யார் யாருன்னு பார்த்திங்கன்னா பிசி, எம்பிசி, ஜென்ரல் கேட்டகிரிலாம் டிடி எடுக்கிற மாதிரி இருக்கும். எஸ்சி எஸ்டிக்கு ஃபீஸ் பே பண்ண வேண்டிய அவசியம் இல்லை, நீங்கள் டிடி எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. எவ்வளோ எடுக்கணும்னா 500 ரூபாய் எடுக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். யார் பேர்லன்னு பார்த்தீங்கன்னா ஏஐ ஏர்போர்ட் சர்வீஸ் லிமிடெட் பேயபிள் அட் மும்பை. ஸோ இந்த நேமில் நீங்கள் 500 டிடி வந்து எடுக்கிற மாதிரி இருக்கும். அதுக்கடுத்து பாருங்கள் என்னென்ன செல்ஃப் அட்டஸ்டட் டாக்குமெண்ட்ஸ் வந்து அட்டாச் பண்ணுற மாதிரி இருக்குன்னு கொடுத்துருக்காங்க. நீங்கள் ரெஃபர் பண்ணி பார்த்துக்கோங்க. ஜென்ரல் கண்டிஷன்ஸ் எல்லாமே வந்து கொடுத்துருக்காங்க, செக் பண்ணிக்கோங்க. லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து கொடுத்துருப்பாங்க ஃப்ரெண்ட்ஸ். இதை பார்த்தீங்கன்னா மேலே ஃபார் ஆஃபீஸ் யூஸ் ஒன்லின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதை வந்து நீங்கள் ஃபில் பண்ணக்கூடாது. கீழே அப்படியே ஸ்க்ரால் பண்ணிங்கன்னா ஃபார்மேட் ஆஃப் அப்ளிகேஷன் கொடுத்துருக்காங்க இல்லையா, இதை ஜஸ்ட் வந்து ஒரு A4 ஷீட்டில் பிரிண்ட் அவுட் எடுத்துக்கோங்க. ரைட் சைட் கார்னரில் இப்போ எடுத்த மாதிரி ஒரு பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ எடுத்துகிட்டு கிராஸாக அந்த ஃபோட்டோ மேலே சிக்னேச்சர் வந்து போட்டுடணும்.
2 அப்படின்னு கொடுத்துருக்காங்க இல்லையா? ஸோ இந்த லொக்கேஷனில் இன்டர்வியூ வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க. ஸோ இதுக்கு தான் அப்ளிகேஷன் ஃபார்ம் ப்ளஸ் ஒரிஜினல் டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே நீங்கள் எடுத்துகிட்டு போய் இன்டர்வியூ அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கும். பொசிஷன் அப்ளைடு ஃபாரில் எந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணுறீங்களோ அதை வந்து நீங்கள் கையில் எழுதுங்க. செலக்டட் ஸ்டேஷன் வந்து சென்னையில் தான், சென்னை ஏர்போர்ட்டில் தான் உங்களுக்கான லொக்கேஷன் எல்லாமே இருக்கும். அங்கே தான் நீங்கள் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும். உங்களோட ஃபுல் நேம் என்ன, 10th மார்க் ஷீட்டில் எப்படி இருக்கோ கேப்ஸில் வந்து நீங்கள் இங்கே ஃபில் பண்ணுங்கள். அதே மாதிரி ஃபாதர் நேம் என்ன, டேட் ஆஃப் பர்த் என்ன, பிளேஸ் அண்ட் ஸ்டேட் ஆஃப் பர்த் என்ன, அட்ரஸ் என்ன, பின்கோடு, டெலிஃபோன், மொபைல் நம்பர், ஜெண்டரில் மேலா ஃபீமேலா, மார்ஷல் ஸ்டேட்டஸ் என்ன, நேஷ்னாலிட்டி, அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய கம்யூனிட்டி, இதெல்லாமே வந்து நீங்கள் ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். எக்ஸ் சர்வீஸ் மேனான்னு கேட்டிருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி டீட்டெயில்ஸ் எல்லாமே ஃபில் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி கவர்மெண்ட்டில் ஒர்க் பண்ணியிருக்கீங்களா, அந்த மாதிரி டீட்டெயில்ஸ் எல்லாமே கேட்டிருக்காங்க. அதே மாதிரி போலீஸ் சர்வீஸில் இருக்கீங்களா, அதெல்லாமே கேட்டிருப்பாங்க. ஸோ அது எல்லாமே வந்து நீங்கள் எஸ் ஆர் நோ வந்து டிக் பண்ணிக்கோங்க. எஜுகேஷ்னல் டீட்டெயில்ஸ் ஆஸ் யூஷுவல் 10th 12th டிகிரி என்னென்ன கம்ப்ளீட் பண்ணியிருக்கீங்களோ, நேம் ஆஃப் தி யூனிவர்சிட்டி என்ன, மந்த் ஆஃப் இயர் ஆஃப் பாசிங் என்ன, டியூரேஷன் அதாவது எத்தனை வருஷம் முடிச்சிங்க அந்த கோர்ஸு, பர்சன்டேஜ் என்ன, அது எல்லாமே வந்து நீங்கள் ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஃபைனலாக பார்த்தீங்கன்னா ஃப்ளூயன்சி இன் லாங்குவேஜ், என்னென்ன லாங்குவேஜ் தெரியும், இங்கிலீஷ், ஹிந்தி, லோக்கல் லாங்குவேஜில் தமிழ், வேறு என்னென்ன தெரியுமோ அது 3மே எழுத படிக்க பேச தெரிஞ்சால் அது எல்லாமே வந்து நீங்கள் டிக் பண்ணிக்கோங்க. ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் கொடுங்க, இல்லைன்னா விட்டுருங்க ஃப்ரெண்ட்ஸ். அது வந்து ஆப்ஷனல் தான், அது கட்டாயம் இல்லை. இந்த ஃபீல்டில் உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் கொடுங்க, இல்லை டேரெக்டாக வந்து ஸ்கிப் பண்ணிக்கலாம், அதை ஃபில் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. அதே மாதிரி டிரைவிங் லைசன்ஸ் இருந்தால் அதுக்கான டீட்டெயில்ஸ் வந்து கொடுங்க, நீங்கள் இங்கே வந்து ஃபில் பண்ணணும். டைப் ஆஃப் லைசன்ஸ் என்ன, லைட் மோட்டார் வெஹிக்கலா, ஹெவி மோட்டார் வெஹிக்கலா, லைசன்ஸ் நம்பர் என்ன, எந்த தேதியில் கொடுத்தாங்க, டேட் ஆஃப் இஷ்யூ என்ன, வேலிடிட்டி எது வரையும் இருக்குது, அதுக்கான இயர் எல்லாமே, டேட் மந்த் இயர் எல்லாமே நீங்கள் இங்கே ஃபில் பண்ணணும். டிரைவிங் லைசன்ஸ்லேயே கொடுத்துருப்பாங்க, அதை பார்த்து கரெக்டாக ஃபில் பண்ணுங்கள். அதே மாதிரி நீங்கள் டிடி எடுத்திருப்பீங்க இல்லையா, அதுக்கான நேம் அண்ட் அட்ரஸ் என்ன, எந்த பிரான்ச்சில் எடுத்தீங்க, டேட் ஆஃப் இஷ்யூ என்ன, டிடி நம்பர் என்ன, அமௌண்ட் அதெல்லாமே வந்து கொடுத்துருப்பாங்க. ஏர் இந்தியாவில் ஆல்ரெடி நீங்கள் ஒர்க் பண்ணியிருக்கீங்களா, உங்கள் ரிலேட்டிவ்ஸ் யாராச்சும் ஒர்க் பண்ணியிருந்தா அவங்களோட நேம் என்ன, எந்த போஸ்ட்டில் வந்து ஒர்க் பண்ணாங்க, டெசினேஷன்னா என்னவா இருந்தாங்க, எந்த கம்பெனி, ரிலேஷன்ஷிப் என்ன, உங்களுக்கு எந்த மாதிரியான ரிலேஷன் அவர், அதை வந்து நீங்கள் இங்கே வந்து ஃபில் பண்ணணும். ஸோ இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ். டிக்ளரேஷனில் பிளேஸ், அதுக்கடுத்து சிக்னேச்சர், டேட் வந்து போட்டுருங்க, சிம்பிள். இது அப்ளிகேஷன் ஃபார்ம் ப்ளஸ் அப்புறம் டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே நீங்கள் ஒரிஜினல் வந்து எடுத்துகிட்டு போகணும். ஸோ என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் வந்து எடுத்துகிட்டு போகணும்னு சொல்லியிருக்காங்க பாருங்கள். ப்ளீஸ் ஆல்சோ பிரிங் ஆல் ஒரிஜினல் டாக்குமெண்ட்ஸ் அண்ட் சர்டிஃபிகேட்ஸ் ஃபார் வெரிஃபிகேஷன். இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் ப்ளஸ் இந்த லிஸ்ட் ஆஃப் டாக்குமெண்ட்ஸில் என்னென்ன கொடுத்துருக்காங்களோ இது எல்லாமே அப்ளிகேஷன் கூட நீங்கள் அட்டாச் பண்ணி இன்டர்வியூ போகிறப்ப நீங்கள் எடுத்துகிட்டு போகணும். அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்து அப்ளிகபிளாக, ஸோ என்னென்ன எடுத்துகிட்டு போகிறீங்களோ அது எல்லாமே வந்து டிக் பண்ணிக்கோங்க. 10th மார்க் ஷீட், 12th மார்க் ஷீட், டிகிரி சர்டிஃபிகேட், அதுக்கடுத்து டிப்ளமோ இருந்தால் டிப்ளமோ சர்டிஃபிகேட், கேஸ்ட் சர்டிஃபிகேட், எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட், நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட், பேன் கார்டு, ஆதார் கார்டு, இன்கம் சர்டிஃபிகேட், டிரைவிங் லைசன்ஸ், ஃப்ரண்ட் அண்ட் பேக், இது ரெண்டுமே பார்த்திங்கன்னா ஒரிஜினல் நீங்கள் அப்ளிகேஷன் கூட அட்டாச் பண்ணி எடுத்துகிட்டு போகணும் இன்டர்வியூக்கு. இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ். இதில் ஏதாச்சும் உங்களுக்கு டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இது ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி தான், பட் என்ன டெம்பரரி, பர்மனெண்ட் இல்லை, அவ்வளோதான். இதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃப்யூச்சரில். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.